ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இது ஆராதனையின் தியானம் ஆகும். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்தில் 115வது பாடல் இவ்விதமாக பாடப்படுகிறது. தூரமலையில் நின்ற துக்க கேவல சின்னம் அன்றோ, இளந்தோரை மீட்க நம் அன்பர் மாண்டதால் சிலுவையை நான் நேசிக்கிறேன். அச்சிலுவையை நான் பாராட்டுவேன். ஜெய சின்னம் அடையும் வரை நான் சிலுவையை பற்றி கொண்டு அதை கிரீடத்துக்காய் மாற்றுவேன். தூர மலையில் நின்ற ஈன சிலுவை துக்க கேவல சின்னமன்றோ, அச்சிலுவையை நான் பாராட்டுவேன். அது ஜெய சின்னம். நான் சிலுவையை பற்றி கொண்டு அதை கிரீடத்துக்காய் மாற்றுவேன். தொடர்ந்து அந்த பாடல், சிலுவைக்காய் நிந்தை களிப்பாய் பொறுப்பேன் என்று பாடப்படுகிறது. சிலுவையை பற்றிய இடரல், அதுதான் இன்றைக்கு நம் தியானம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் இன்னொரு பாடல் கூட உண்டு, இரத்தத்தை போற்றுவோம் என்று கூட பாடப்படுகிறது. சிலுவை அது ஒரு ஜெய சின்னம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அமெரிக்க மாகாணத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு யாதெனில், அநேக மதத்தை சேர்ந்த ஜனங்கள் வசிக்கும் அமெரிக்க தேசத்தில் அநேக சாலைகள் சந்திக்கும் மிக பிரம்மாண்டமான ஜங்ஷன் ஸ்கொயர் என்று சொல்லப்படுகிற ஒன்றில் அனைவரும் நின்று கவனிக்கக்கூடிய, பார்வையால் கவரக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சிலுவை மரமாகிய சின்னம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் அந்த வழக்காகும். நீதிமன்ற தீர்ப்பு எதுவாயினும் சிலுவை ஒரு மரம் அல்லது சிலுவை ஒரு சின்னம், அதை பற்றிய சிந்தை அங்கு இருக்க வேண்டிய இடமோ அல்லது இருக்க வேண்டாமோ என்பது அல்ல, அது நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்ப்பாகும். சிலுவையை பற்றிய இடரல் அப்படி என்றால் என்ன? கலாத்தியர் 5:11 கடைசியில் வாசிக்கிறோம், அப்படியானால் சிலுவையை பற்றிய இடரல் ஒளிந்திருக்குமே. 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆண்டவர் கூட பூமியில் இருக்கும் பொழுது இடரல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னார். பேதுரு கூட அவருக்கு பிரதியுத்தரமாக ஒரு இடத்துல, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று அவர் கூறுகிறார். அப்படி என்றால் என்ன இடரல்? சிலுவையை பற்றிய இடரல் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டியது தேவனுடைய நியமம், தேவனுடைய தீர்மானம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 21:22 கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். அடுத்த வசனம் 23 இரவில் அவன் பிரேத மரத்தில் தொங்கக்கூடாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இதுதான் யூதர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. எப்படி கிறிஸ்து சிலுவையில் மரிக்க முடியும்? எப்படி கிறிஸ்து சிலுவையில் எல்லாருடைய ஜனங்களுக்காக மரிக்க முடியும்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பவுலும் இதை அழகாக கூறுகிறார் பாருங்கள். ஆனால் ரொம்ப தெளிவாக ஏன் அவர் சாபமானார் என்று வெளிப்படுத்துகிறார். அதை ஜனங்கள் அறியவில்லை. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த வார்த்தையினுடைய அந்த வசனத்தினுடைய பின்பகுதி யூதர்களுக்கு இன்னும் புரியவில்லை.
நமக்கு அது தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய இடரல் எதுவுமே இல்லை. சிலுவைக்காய் நிந்தை களிப்பாய் பொறுப்பேன் என்று பக்தன் பாடுகிறார். அது ஒரு துக்க கேவல சின்னம் ஒருவேளை யூதர்கள் எண்ணலாம் அல்லது ரோமர்கள் எண்ணலாம், த ஓல்டு ரகட் கிராஸ். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற விஷயம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. அப்படியானால் வாட் இஸ் த கிராஸ் ரியலி? அப்படி என்றால் இந்த சிலுவை அது சின்னமா அல்லது அது என்ன? இடரல் வேண்டாம். முதலாவது, இது தேவனுடைய ஞானம். இரண்டாவது, இது தேவனுடைய பலன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ ஞானம் அதிலே விளங்குகிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், இன்ன விதமான மரணத்தினால் நான் மரணமடைய வேண்டும் என்று குறிப்பாய் அவர் அப்படி சொன்னார் என்று வாசிக்க. இன்ன விதமான மரணம். என்ன விதமான மரணம்? அவர் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்துவும் உயர்த்தப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பந்திக்கு முன்பாக கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த சிலுவை அது ஒரு சின்னம், அது எங்கும் வைக்கப்பட வேண்டும், அல்லது அநேகர் செயின்ல போட்டிருக்கிறாங்க, அல்லது வீடுகளிலே சிலுவை வைத்திருக்கிறாங்க, அதல்ல விஷயம். சிலுவை அது தேவனுடைய செயல் திறன் கொண்ட ஒரு அருமையான தேவனுடைய வெளிப்பாடு. எஃபிகேஷியஸ் கிராஸ் என்ற ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த சிலுவை நம்மை ஒப்புரவாக்கின சிலுவை. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இந்த சிலுவை நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கின சிலுவை. இரண்டாவது, கொலோசியர் 2:14 நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்த சிலுவை. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். மூன்றாவதாக, கொலோசியர் 2:15 கிறிஸ்து வெற்றி சிறந்த சிலுவை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பேதுரு தான் சொன்னார், உமது நிமித்தம் யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று சொன்னவர். அவர் எழுதுகிறார் பாருங்க, 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சிலுவையை குறித்து ஒரு குறிப்பு வருகிறது. கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11:8 அந்த மகா உபத்திரவ காலத்தில் அங்கு 2 சாட்சிகளுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் முன்பாக அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:20 சிலுவையோடு கூட நாம் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதனால இந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். இது ஒரு ஜெய சின்னம். சிலுவையிலே தேவன் எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அவரை நாம் நினைவு கூறுவோம். சிலுவைக்காய் நிந்தை களிப்பாய் நாம் பொறுப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.